லாஸ்ட் பார்ட்டில் சனம் ஆகில் திட்டியிருப்பான் இல்லையா? ஸோ அதனால் அவளுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் இதை பார்த்துட்டு என்ன சனம் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு புரியுது நான் பண்ணது ரொம்பவே தப்பு தான், அதுக்காக நீ என்னை விட்டு போறியா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேக்கை பிடிங்கி வைக்க போனா. அட நான் எங்கே போகிறேன், நான் எங்கேயும் போகலை, இந்த துணியெல்லாம் வந்து அனாதாசிரமத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை விட்டு அப்படி எங்கே போயிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் அவளோட கையை பிடிச்சிட்டு மனசார மன்னிப்புக்கிட்டு இருக்கான். ஐம் ஸோ சாரி சனம், என்னை மன்னிச்சுட்டு, உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பான விஷயந்தான், அது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் கோவத்தில் தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டால சனம் அப்படின்னு சொன்னா. இல்லைன்னு சொல்கிறா. ஏன் மன்னிக்க மாட்டேன், நான் தான் உங்ககிட்ட மனசார தான் நான் மன்னிப்பு கேட்குறேன், உண்மையிலே நான் மனசார தான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் உங்களை மன்னிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நமக்கு அங்கே காமிக்கல. அப்படியே அங்கே சீன் கட் ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தா இந்த ரஷ்யா திரும்பவும் தேடுதல் வெட்டைய ஆரம்பிச்சிட்டா. அந்த செகரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டயா இவளை பார்த்தீங்களான்னு கேட்டால் யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால், நான் இந்த பொண்ணை பார்த்ததில்ல, அதோ அங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவளும் யாருக்கிட்ட போய் கேட்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு அம்மா சாமியார் மாதிரி உட்காந்துருக்கு மரத்தடியில். அவங்கக்கிட்ட போயிட்டு அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்னா கண்ணை மூடிட்டு அந்த அம்மா உட்காந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவ கேட்க போனால் அதுக்குள்ளே அந்த அம்மா கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுது, எனக்கு தெரியும் நீங்கள் வருவேன்னு, நீ யாரையும் ஒரு ஆளை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுது. இவளுக்கும் ஒன்றும் புரியல. ஆமாங்க நான் தேடுறேங்க, உங்களுக்கு அவளை தெரியுமா, இதோ இவ தான், இந்த ஃபோட்டோவில் இருக்கல இவ தான்னு சொன்னா. எனக்கு இந்த பொண்ணை தெரியும், அவள் எங்கே இருக்கானோ எனக்கு தெரியும்னு சொன்னதும், அவள் எங்கே இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டா, நான் இதுக்காக உனக்கு சொல்லணும், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குது. அப்போதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயம் கேட்பேன், அந்த 3 விஷயத்த மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணு எங்கே இருக்காங்கிற இடத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கும் செம காண்டாகுது. இவன் அந்த நீலாம்பரிக்கு மேலே இருக்கா, ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டா போலையே, அதுவும் இல்லாமல் இந்த பொம்பளையை நம்ம எப்படி நம்புறது, பொய் சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனா அந்த அம்மா கரெக்டா சொல்லிடுது, நீ இப்ப தேடிட்டு இருக்கியா, அந்த பொண்ணோட பேர் வந்து செகர் தானே, அப்புறம் உன் பேர் வந்து ரஷ்யா பேகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பேரெல்லாம் சொல்லுது. உடனே இவளுக்கோ செம ஷாக்கா இருக்கு, எப்படி இந்த அம்மா கரெக்டா சொல்லுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்படின்னா அவ சொல்றது உண்மைதான் போல, இவளுக்கு பவர் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மண்டிக்கிட்டு, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், இந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், நான் தான் சொன்னல, நான் சொல்ற அந்த 3 விஷயத்த நீ பண்ணிட்ட அப்படின்னா நான் இந்த பொண்ணு எங்க இருக்காங்கிற இடத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறா. அதாவது அங்கே ஒரு ரெட் மென்ஷனுங்கிற ஒரு வீடு இருக்கான், அந்த வீட்டில் வந்து நீ போயிட்டு 100 பூக்களை எனக்காக பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறா. வெறும் பூவா உங்களுக்கு வேணும்னு கேட்டா, ஃபஸ்ட்டு நீ அதை போயிட்டு பறிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து சகர்கிட்ட அந்த அங்குளும் ஆண்டியும் நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ வச்சிருந்த சாவியால் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீ பொய்யான சாவி எங்ககிட்ட கொடுத்துருக்கியா, எங்களை நீ ஏமாத்துறியான்னு கேட்டா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நீ போகிற போக்கே சரியில்லை, நீ ஒரு திருடி தானே, திருட்டு வேலையை தானே நீ பண்ணுறதுக்காக இங்கே வந்த, அப்புறம் என்ன திடீர்னு அவன் மேலே உனக்கு காதல் வந்துருச்சா, இந்த காதல் கத்திரிக்கெல்லாம் நம்பாத, அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் அவனை வந்து காதலிக்கலாம் இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை முழுசாக நம்புறான்னு சொன்னால், அவனுக்கு உன்னை பற்றின விஷயம் தெரியாதனால தானே அவன் உன்னை முழுசாக நம்புறான், நாங்கள் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன், இங்கே பாரு உனக்கு 7 மணி வரைக்கும் தான் டைம், அந்த 7 மணிக்குள்ளே நீ வந்து அந்த லாக்கரில் இருக்கிற மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற, அப்படி நீ கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னை பற்றின எல்லா உண்மையுமே நான் ரிஹான் கிட்ட சொல்லிடுவேன், அப்படி என்ன நடக்குங்கிறத யோசிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சனமோ ஆகில மன்னிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது என்ன கண்டிஷனுங்கிறத இப்போ சொல்கிறா. நிறைய பலூன்ஸ் அங்கே வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்க அகில், என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுது, உங்களோட கடந்த காலத்தில் எது நடந்தாலும் அது ரொம்பவே தப்பாக தான் இருக்குது, ஆனால் அது வந்து உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து பாதிக்கக்கூடாது, உங்களோட ஃபியூச்சரையுமே பாதிக்கக்கூடாது, அதுக்காக நான் ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் நம்புறீங்க தானே, இப்போ நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன்ஸில் ஒரு பலூனை எடுத்து அதில் வந்து கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை வந்து மேலே பறக்க விட சொல்கிறா. இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட பாஸ்ட்டை மறந்து புது வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கோ இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. என்னது சைல்டிஷாக பண்ணிட்டு இருக்கியா சனம், இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னோட பல விஷயத்தெல்லாம் நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு கேட்டா, நான் சொல்கிறேன்ல என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், என் மேலே சத்தியம் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அவன் உடனே ஸ்டாப் பண்ணி நின்றுடுறான். அந்த பலூன் அவன் கையில் கொடுத்து பறக்க விட சொன்னால் அவன் திரும்பவும் பல விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா தன்னை அடிச்சது, அம்மா தனக்காக ஜெயிலுக்கு போனது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அந்த பலூன் அவனால் அவ்வளோ ஈஸியாக வந்து பறக்க விட முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறான். நம்ம சனம் தான் ஹெல்ப் பண்ணுறான், அவனோட கையை எடுத்து விட்டு அந்த பலூனை வந்து மேலே பறக்க வச்சிடுறாங்க. கெட்ட கனவுங்கிறது இவனோட வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு.
போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து லோன்லினஸ்னு சொல்லிட்டு ஒரு பலூனில் எழுதி அதையுமே பறக்க விட சொல்கிறா. அதையும் அவன் பறக்க விட்டுறான். இது மாதிரி ஒவ்வொரு பலூன்லையுமே ஒன்று ஒன்றா அவள் எழுதி பறக்க விட சொன்னதும் அது எல்லாத்தையுமே அவன் மேலே பறக்க விட்டுறான். இப்போ அவனோட கடந்த காலத்தில் அவனை பயமுடுத்துகிற எல்லா விஷயமே அவனை விட்டு போயிடுச்சு. ஒரு புது வாழ்க்கையை தான் அவன் வாழ போகிறான். அப்படியே சனம்க்கு நன்றி சொல்கிற விதமாக அவளை எமோஷனல் ஆகிட்டு அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அவளுமே அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இது நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. நம்ம கூட இது மாதிரி பலூன் ஐடியா கூட ட்ரை பண்ணலாம் போல. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காத்திலே நம்ம விராஜோட கேரக்டராக மாறிட்டான் போல். ஏன்னா காலங்காத்திலே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பொண்டாட்டியை வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு இது புதுசாக இருக்குது. என்ன அகில், எதுக்காக நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரீங்கன்னு கேட்டால், எப்போ எனக்காக நீ தானே சமைப்ப, அதனால தான் இன்றைக்கி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே என் கையால் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். இதை நீ சாப்பிடு, அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளுக்காக ஒரு சாரீ வாங்கி வச்சுருப்பான் போல், எல்லோ கலரு. அந்த சாரியை கொடுத்து இதை நீ கட்டிக்கிட்டு சீக்கிரமாக ரெடி ஆயிரு, நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். எங்கே போகிறோன்னு கேட்டால் அது சஸ்பென்ஸ். நம்ம கண்டிப்பாக தூரமான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம், நீ சீக்கிரமாக ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நெத்தியில் ஹெட் கிஸ் ஃபஸ்ட் டைமும் வந்து அவளை கிஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். பரவாயில்ல, ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கு அவன்கிட்ட. இப்போ அவனோட ஒரு புது லைஃப்பை அவன் வாழ போகிறான் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க போல். அப்படியே அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசிவிட்டு ரூமை விட்டு வெளியே போகும்போது இதெல்லாம் வந்து அந்த நீலாம்பரியும் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பா போல். என்ன நடக்குது இங்கே? அந்த ஆகில் வந்து இவகிட்ட என்ன இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான்? இப்படியே போச்சு அப்படின்னா அப்புறம் நான் போட்ட திட்டமெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நேராக அந்த 2 அங்குளும் ஆண்டியும் தான் பார்க்க போனால் அவங்க 2 பேரும் சாப்பாடு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் 2 பேரையும் நான் நம்பினேன் பாரு, அதுதான் என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நான் கொடுத்த மருந்தை நீங்கள் சனம்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா நேரம் நடக்கிற விஷயமே வேறையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே வித்தியாசமாக நடக்குது. ஆகில் இன்னுமே வந்து அந்த சனம் கிட்ட நெருக்கமாயிட்டே இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கா. அவங்க மேலே விட்டேறிய பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா? ஸோ அதனால கரெக்டாக வந்து த்ரோ பண்ணி அடிக்க முடியல. அவங்க என்னடானா டக்குன்னு அவளோட காலில் விழுந்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க மாபேகம், திரும்ப இது மாதிரி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சரி காலை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கோவமாக திட்டிட்டு போயிடுறா. இந்த பக்கம் ஃபைஸோட ஆண்டியோ வீட்டுக்கு ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே மறைச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. இதை ஃபைஸுமே பார்த்துடுறான், யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னதுக்காக நீ நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துடுவியா, உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. சரி இப்போ எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்டால் நீ ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. என்ன ஃபைஸை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் நீ ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இந்த வீடு அப்புறம் அவனோட ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாமே உனக்கு வந்து சேர்ந்துடும். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, ஒய்ஃபெல்லாம் வந்து அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான், டைவர்ஸ் பண்ண வச்சதே நான் தானே, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அவள் தான் போய் சொல்கிறாங்கிற மாதிரி நான் அவனுக்கு நிரூபித்து காட்டிட்டேன், அதனால் அவனுமே கோவத்தில் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டான், அதனால் அவளை பற்றின கவலைலாம் உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஃபைஸுமே கேட்டுடுறான். அப்போ இந்த ஆண்டி போய் தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆண்டியுமே சொல்லுது அந்த ஊமை பொண்ணை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா, அப்புறம் ஒரு வழியாக அவளுக்கு எதிராகவே நான் அவனை திருப்பிட்டேன், அதனால அவனுமே வந்து அவளுக்கு தலாக் சொன்னது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குற இவனுக்கோ சமக்கம் வருது. எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹயா எத்தனையோ தடவை சொல்லியிருப்பா என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் தான் நம்பியிருக்க மாட்டான். ஆண்டியை முழுசாக நம்பிக்கிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இவனுக்கு இவன் மேலேயே சமக்கம் வந்துருது. அங்கே இருக்கிற கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்த்துட்டு ஓங்கி ஒரு குத்திட்டு இருக்கான். அந்த சவுண்டு வந்து அந்த ஆண்டிக்குமே கேட்டுருது. யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதிர்த்தாப்புல அவன் தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டானா அப்படின்னா நம்மளை பற்றின உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.